குடும்பத்தில் சமாதான குறைவு, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஏன் என் பிள்ளை கீழ்ப்படியில், நான் ஜெபிக்கலை அதனால் அப்படிங்கிற சிந்தை உடையவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஒரு குறை வந்துட்டா உடனே திங்க் பண்ணோம், நான் ஜெபிக்கலைப்பா, என்ன மன்னிங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற என்ன வரணும். ஒரு இடத்துக்கு நீங்கள் அவசரமாக போகிறீங்க, அங்கே எதிர்பார்த்த நன்மை நீங்கள் கிடைக்கல, அப்படி ஐயோ நான் ஜெபிக்காமல் வந்துட்டேன், அதனால தான் இந்த இதோ என்ன செய்யணும், ஜெபிக்கிறதுக்கு நம்மளை என்ன செய்யணும், துரிதப்படுத்த வேண்டும். வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் அதிகமான மாதிரிகளே நம்மளுக்கு வச்சுருக்கிறாங்க. எப்படிலாம் ஜோம் பண்ணாங்க. ஆபிரகாம் ஜோம் பண்ணான், தன்னுடைய சகோதரன் லோத்துவை அவன் காப்பாற்றிக்கிட்டான். பாருங்க, ஜோம் பண்ணதுனால ஜெபிச்சான், அவன் ஜெபிச்சான், அதனால் விசுவாசம். நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று. ஆனால் நிறைய விசுவாசியின் தகப்பன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. அதனால தான் தெய்வத்தை அவ்வளோ அருமையாக விசுவாசிக்க முடிஞ்சு எல்லா சூழ்நிலையிலும். பாருங்க, அப்போ நம்ம ஜெபிக்க